கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு ஐடிகே வாலண்டியர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஐடிகே 3 மாதம் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து எடுத்தவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அதுக்கு எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஐடிகே ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காட்டுறேன். நான் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைல் ஃபோனோட இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ பாருங்க, காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். மேலே பாருங்க, உங்களுக்கு வந்து லைவ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். லிங்க் வந்து ஒரு லிங்க் வந்து போய்கிட்டே இருக்கும். அதில் பாருங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த லிங்க் கொடுத்துருக்காங்களா, கிளிக் செய்து உள் நுழைந்து இல்லம் தேடி கல்வியில் தாங்கள் சேவை புரிந்தமைக்கான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த லிங்கை டச் பண்ணாவே போதும். அது வந்து குரோம் ப்ரௌசருக்கே அது வந்து போயிடும். இப்போ நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன். நான் டச் பண்ணோடனே குரோம் ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகி இப்போ பாருங்கள், சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய தாங்கள் குறைந்தபட்சம் 3 மாத காலம் தன்னார்வலராக இல்லம் தேடி கல்வியில் சேவை புரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 3 மாதம் வந்து இடைவிடாமல் வந்து நம்ம வந்து ஐடிகேல வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஐடி கொடுத்த உடனே சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் 3 மாத காலம் வந்து இடைவிடாமல் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ அவங்கவுங்களுக்கான ஐடியை வந்து போட்டுட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்துருங்க. நீங்கள் சமர்ப்பிக்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் மறந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஜூம் பண்ணி காட்டுறீங்க. தன்னார்வலர் எண்ணை மறந்து விட்டேன் அப்படிங்கிற டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள், பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்யவும் அப்படின்னு எந்த நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பரை வந்து இதில் வந்து கொடுக்கணும். பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் இல்லை அப்படின்னா அதுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை டச் பண்ணிவிட்டு இப்போ ஐடிகே தன்னார்வலர் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யறதுக்கு சூஸ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் வந்து டச் பண்ணிக்கோங்க. எந்த பிளாக்கு அந்த பிளாக்கை போட்டுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துலாம். கொடுத்த உடனே இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஐடி வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா தன்னார்வல் எண்ணை மறந்து விட்டேன் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை பதிவு செய்யவும் உள்ளீடு செய்யவும் போட்டிருக்காங்க. இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் எந்த நம்பர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பரை கொடுத்துட்டு இதில் போய் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஐடி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, டச் பண்ணுங்க. கோ டு வாலண்டரி ஐடி பேஜ். வாலண்டரிக்குன்னா ஐடி பேஜ் இருக்கும். அதில் போய் நீங்கள் போய் உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முடிச்ச உடனே எப்பயும் போல நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ.